கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்து கொடுங்க. இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். அக்கினி முக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயத்திற்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே வாசிச்சோம். 37 வரைக்கும் வாசிக்க சொன்னா அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. என்ன நடந்துச்சு, என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. கல்லெறி உண்டார்கள், அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள், மறித்த, அப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்படுங்க. நீங்க சரித்திர காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் அநேக துன்பங்களில் பட்டாங்க. விசுவாசத்து நிமித்தம் அவங்க பட்ட பாடுகள் அநேகமா இருந்துச்சு. அவங்களுடைய பட்டப்பாடுகள்லாம் நீங்க சரித்திரத்துல வாசிப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல நீங்களும் அல்லது அந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் இருந்துச்சுன்னா நாம எப்படி உறுதியாக ஆண்டவருக்காக இருந்திருப்போமா இருந்திருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மையே என்ன செய்யணும் சொன்னா சோதித்து பார்ப்பதற்கு யோசிப்பதற்கு அது ஒரு வழியை நமக்கு இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்க பட்ட அவங்களுடைய அனுபவங்கள் என்ன இருக்குன்னா இந்த கடைசி காலத்துல வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் பெரிய ஒரு வைராக்கியத்தையும் அல்லது ஒரு பெரிய உற்சாகத்தையும் அது தருகிறதா இருக்குது. ஏன்னு சொன்னா அந்த மக்கள் ஆண்டவருக்காக விசுவாசத்தின் நிமித்தம் என்ன செஞ்சாங்களாம், உறுதியோடு இருந்தாங்க. எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், சிறைச்சாலைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய விசுவாசத்தை அவங்க என்ன செய்யல, பின்வாங்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சாங்கன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த ஜீவக்கிடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவக்கீடு இருக்குது அப்படின்றத அவங்க என்ன செய்யணும்னா விசுவாசித்தாங்க. அதனால இந்த உலகத்துல படுகிற துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து பொருட்டாக இல்லை. விசுவாச வாழ்க்கையில உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஏன்னு சொன்னா ருமேனியா நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்த பொழுது என்ன செஞ்சாங்க சொன்னா தெய்வ ஊழியர்களை கொடுமைப்படுத்துவதற்காக ஆரம்பிச்சாங்க. அப்படி படுத்தும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா உங்களுக்கே தெரியும், சொல்லி பார்ப்பாங்க அந்த நாட்கள்லாம், இதை நீங்க செய்யக்கூடாது, நீங்க ஆண்டவரை மறுதளிக்கணும், அவர் உண்மையான கடவுள் இல்ல, அவர் உங்களுக்காக மறிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து அவங்க என்ன செய்வாங்கன்னா துன்புறுத்துவாங்க. அந்த காலகட்டத்துல இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி நாங்க சொல்ல மாட்டோம், அவர் எங்களுக்காக மரித்தார், அவர் எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு இருக்குது, அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த மரணத்தை எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், அதனால நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது அவங்க அடுத்த கட்டமாக என்ன செய்வாங்க, சிறைச்சாலைக்கு கொண்டு போயிடுவாங்க. சிறைச்சாலை கொண்டு போன பிறகு அது ரொம்ப கடினமான இடம். அங்க படுகிற கொடூரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலை. எனக்கு ரொம்ப அதை வாசிக்கும் பொழுதே கண்ணீர் அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுப்பாங்களாம். நினைச்சு பாருங்க, ஒரு துண்டு ரொட்டி, தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க காலெல்லாம் என்ன செய்யணுமா அப்படியே வீங்கி போயிருக்குமா. அப்படி வீங்கி இருக்கிற நேரத்துல என்ன செய்வாங்களாம், கண்ணை கட்டிட்டு அடிப்பாங்களாம் சிறைச்சாலையில. சில நேரத்துல ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு என்ன செய்வாங்களா, பனி, அந்த நாள்ல ரொம்ப பனி நிறைந்த பனியில என்ன செய்வாங்களா படுக்க வைப்பாங்களாம். இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்த அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆண்டு ஒரு நாள் அவங்க செஞ்சது இல்லையா, வெறுத்ததே இல்லை. அவங்க இன்னும் அதிகமாக விசுவாசத்துல தேவன் உயிரோடு இருக்கிறார், எங்களை காப்பாற்றுவார், இந்த உலகத்துல நாங்க அழிஞ்சு போனாலும் எங்களுக்கான ஜீவிக்கிடும், அவர் வரும் பொழுது எங்களை என்ன செய்வாரு, எங்களை மரணத்துல இருந்த உயிர், அவருடைய சத்தத்தை நாங்க முதல்ல கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விசுவாசமாக மக்கள் வாழ்ந்தாங்களாம். அப்படி அவங்க வாழ்ந்த இந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க, என்னுடைய விசுவாச வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நம்ம அன்றாட சில நேரத்துல ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன காரியம் நமக்கு இந்த உலகத்துல நீங்க ஆசைப்பட்ட முறையில நானும் ஆசைப்பட்ட முறையை கிடைச்சிருக்காது. உடனே நம்முடைய விசுவாசத்துல ஒரு பெரிய ஒரு பிளவு, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, நான் அவரை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்ம அவரை ரொம்ப நேசிக்கிறோமா இல்லை, அவரை நான் ரொம்ப நேசித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் என்ன இருக்கு, அது ரொம்ப பெருசா தெரியாது இல்ல. அப்போ ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறாங்க. அவர் மேல் விசுவாசம் வச்சு நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லப்பட்டிருக்க விசுவாசத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க, அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா அவர் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு, நம்மை
சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை மீட்பதற்காக அவர் நமக்கு என்ன செய்யறாரு? நமக்காக யுத்தம் செய்கிறார். சாத்தான் ஆண்டவரோடு கூட யுத்தம் செய்வதற்கு பதிலாக ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்துல நீங்க இல்லை, நீங்க சும்மா இருங்க. அவர் உங்களுக்காகவும் எனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நாம வைக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை, எனக்காக அவர் இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். எல்லா கஷ்டத்திலும் எல்லா சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி நாம உறுதியா இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மை பாதுகாத்து நம்மை போஷித்து வழிநடத்த வல்லவர் இருக்காரு. ஆனா நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி கேள்வி, என்னுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி நானும் இன்னைக்கு ஆண்டவரத்துல முழங்கால் பண்ணிட்டு கேட்கிறேன், என்னுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்குது, நாங்க எந்த சூழ்நிலையெல்லாம் விட்டு பின்வாங்கி போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கரெக்ட் பண்றதுக்கு இந்த வருஷத்துல இன்னொரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் நம்ம பயன்படுத்திக் கொள்வோமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, மரணமே நேரிட்டாலும் கூட உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து போகாது இருப்பதற்கு இந்த நாள்ல நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. உமக்காக அநேக பிள்ளைகள் இந்த சரித்திரத்துல நாங்கள் வாசிக்கும் பொழுது உமக்காக சாட்சிகளாக ஜீவித்திருக்கிறாங்க சாமி. அதே போல இந்த கடைசி காலத்துல வாழ்ந்திருக்கிற நாங்களும் சாத்தானும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் விழுந்து போகிற காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அந்த விழுகையிலிருந்து நாங்கள் எழுந்திருக்கவும் விசுவாசத்தோடு பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய உதவி நிமித்தமாக உங்களுடைய ஆவியானுடைய ஒத்தாசை நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் உங்களோடு கூட இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜெயிக்கிற பிள்ளைகளாக, இன்னும் எங்களுடைய உறவை உங்களோடு கூட அதிகமாய் பிணைத்துக் கொள்வதற்காக நீர் உதவி செய்ய. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தல்லுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே சில காரியங்களை நினைத்து வருத்தப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அதை ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஜீவிக்க பலத்தை தாங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவள் படுகிற பாடுகளை நிறைந்திருக்கு, அவளுக்கு ஏற்படுகிற கை கால் மூட்டு வலிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதுல இருந்து அவளுக்கு விடுதலை கொடுங்க. நரம்புல வலிக்கிற வலிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது எல்லாவற்றையும் நீர் உருவாக்கின உறுப்புகள் கர்த்தாவே, அதை சேதமடையும் போது அது பழுது பார்க்க வேண்டிய வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. பழுது பார்த்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக சாட்சியாங்க, உங்களை அதிகமாக விசுவாசத்தோடு ஜீவிக்க நீங்க பலன் கொடுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் வேண்டுமா? இயேசுவின் வழிகளை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.